நீதிமானாக்கப்படுதல் நல்லா உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கல்லறைகள் திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப மகிமைப்படுத்தப்படுதல்னா என்ன? உங்க உடம்புல ஒரு சீரியல் செட்டை போடுறதா? மகிமைப்படுத்தப்படுதல்னா என்ன? 4 கார் 2 பங்களா கொடுக்கறதா? இது சாதாரணமா நீதிமானாக்கப்படாத உலகத்தான் கூட அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அப்ப மகிமைப்படுத்தப்படுதல்னா என்னன்னா, என் கர்த்தர் மகிமை உண்மையில் உதித்தது. அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு உனக்குள்ள பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு, ஆனா அது உலகத்துல இருக்குன்னா அது கர்த்தரோட மகிமை கிடையாது. ஒண்ணு பெருமைப்படுற மாதிரி என்கிட்ட இருக்கு, அது உலகத்துல எவன்ட்டையும் கிடையாது, உலகத்தான்ட்ட கிடையாதுன்னா அது கர்த்தருடைய மகிமை. கர்த்தர் என்ற சொன்னாரு, என்னுடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தப்படுவதற்காக அவங்க விரும்புறாங்க. அவங்க காரு பங்களா வீடு செட்டில்மெண்ட் இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனா இதை விட உலகத்தான் நிறைய வச்சிருக்கிறான். அவனுக்கு நிறைய கொடுத்ததே நான் தான். ஏன்னா நீ போட்டி போடும்போது அது கூட போட்டி போடக்கூடாது. அதெல்லாம் கடவுள் இல்லாமலே கூட வரும். ஆனா நான் இருந்தா ஒன்னே ஒண்ணுதான் வரும் அப்படின்னு உனக்கு காட்டுறதுக்காக அதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் எவனுக்குமே கொடுக்காத ஒன்னே ஒண்ணு உனக்கு தர போறேன். கைத்தட்டு. அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிறது உனக்கு இருக்காது, ஆனா அவன்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருக்கும், அவன்கிட்ட இல்லாதது உன்கிட்ட இருக்கும். அதற்கு பேர் தான் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்படின்னா ஒரு மகிமை இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது, எங்க பார்த்தாலும் இருக்காது. ஆனா சபைக்குள்ள உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அந்த பெயருக்கு, அந்த ஆசீர்வாதத்திற்கு பெயர் தான் மகிமை, கர்த்தருடைய மகிமை. நான் சொல்லவா, வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் சபையை மகிமைப்படுத்த போறார். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போறார். அந்த மகிமை என்னன்னா, உலகத்துல தேடி பார்த்தாலும் வேர்ல்டு ஹிஸ்டரியில ஒரு தடவை கூட நடக்காத ஒண்ணு உனக்கு எனக்கு நடக்க போகுது.